ஏமா என்ன நடந்துச்சு? பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது? பசங்க விளையாடிட்டு இருந்துங்க. என்ன இதெல்லாம்? சும்மா பசங்க விளையாடிட்டு இருந்துச்சு சார். ஓ, மனசுக்குள்ள ரொம்ப ஒத்துமையா இருக்கிறதா நினைப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்கன்னு பார்க்க தானே போறேன். சார் சத்தியமா சொல்றேன் சார். இதை நான் நம்பணும். நான் சொன்ன நம்புவீங்களா? இவங்க தான் பிசினஸ் மேன் ஆனந்தி பொண்ணு. அவர் சொல்றது உண்மைதான். பசங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்க நீ போட்டு கொடுத்துருவியோன்னு பார்த்தேன். நல்ல வேளை நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல. தேங்க்ஸ். வரேன். அவ்வளவுதானா? ஐயோ, டேய் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லுங்கடா உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நான் இத சொல்லல. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டியா? நீ என் வீட்டுக்கு வருவியா? எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டுக்கு வாங்க. அவர் வீட்டுக்கு போங்க. அவங்க போங்க. பெரிய மைசூர் அரண்மனை வரும். டேய், வீடு எப்படி? இது இல்ல நல்லா இருக்கு. அறிவு இருக்கா உங்களுக்கு? பின்னாடி வந்துட வேண்டியதானா? இங்க நில்லுங்க. அறிவு கட்டும். நீ வாப்பா. ஏய், வா. எனக்கும் தானா? அம்மா, அங்க ஊரே ரெண்டாயிட்டு இருக்கு, நீ பாட்டு துணி தைச்சிட்டு இருக்கியே. ஒருத்தன் வந்தவங்களை விட்டுட்டு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கு ஒரு கோடீஸ்வரி மருமகளா வர போறான். யார் தெரியுதா? தெரியுமே. எப்படி? அதான் ஜோசிக்காரன் சொன்னானே. ஐயோ, அது இது இல்ல, இது வேற. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாத்துக்கிட்ட பேசிட்டு இருமா. ஓவரா போயிடாத. பாத்து. ஜானகிராமன் சார். ஃப்ரெண்டு. ஐயா நண்பா. தோஸ்தே. உன் பேரு என்னம்மா? சந்தியா. சந்தியா ஜானகிராம். சந்தியா பேர் பொருத்தம் நல்லா இருக்கு. ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதாம்மா ஜானியோட அப்பா. சரிங்க, இறந்து போனவங்க போட்டோக்கு மாலை போடுவாங்க பாத்திருக்கேன். ஆனா நீங்க தாலிய மாலையா போட்டிருக்கீங்க. இந்த காலத்து பசங்களுக்கு தாலி ஒரு விளையாட்டா போச்சுமா. இந்த தாலி என் கழுத்துல ஏறதுக்கு 80 பேர் ரத்தம் சிந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் கழுத்துல வெட்டு, கால்ல வெட்டு, கையில வெட்டு, ரத்தம் ஆறா ஓடிச்சு. அத்தனை பேர் ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் தான் என் நெத்தில குங்குமமும் கழுத்துல தாலியும் ஏறிச்சு. நான் வேற குப்பத்தை சேர்ந்தவம்மா. என்னை தூக்கிட்டு வந்து தாலி கட்டினாரு. அவர் போனதுக்கு அப்புறம் என் கழுத்துல இருக்க கூடாது இந்த தாலிய, அவர்கிட்டே இருக்கட்டும்னு அவர் படத்துக்கு மாட்டி வச்சேன். அப்ப உங்களது லவ் மேரேஜா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவருக்கு என்ன பிடிச்சிருந்தது, எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்ததுல்ல, அதான் லவ். என்னடா டிச்சடிக்கிறாங்க? அன்புடா. அன்பு ஓவரா பொங்கி வழிதுடா. அதுக்குள்ள தடவிக்கிட்டான். மூடிக்கின்னு பாரு. அங்க பாட்டே, இது சாங் டீ, சாங் காஃபி, லைட் டீ, லைட் காஃபி, இது சைனா டீ. எது வேணுமோ சாப்பிடே. எதுக்கு இத்தனை வாங்கிட்டு வந்தீங்க? எதை சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அம்மா உனக்கு? எனக்கு வேணாம். இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? சைனா டீ. இதுக்கெல்லாம் நீதான் காசு. சைனா டீயா? ஆமா, வெள்ளை கலர்ல இருக்குல்ல, அதான் சைனா டீ. ஓ, ஆமா, குடிக்கிட்டு வரேன். கட்டுக்கிட்டேன்பா. பாட்டி ஏன் வெள்ளையா இருக்கு தெரியுமா? சைனா டீ குடிக்கிறதால தான். என் பையன் கூட நல்ல நிறமா தான் இருந்தான். ஐயா, உன்னை விட சிவப்பா இருந்தான்னு பாத்துக்கேன். சும்மா இரு. சரி. வெயில்ல சுத்தி சுத்தி கருத்து போயிட்டான். சரி 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 சரி. நம்ம விட்டுருமா? தமாஷு. இதை நீ எதிர்பார்த்தியா? இல்லடா. தேங்க்ஸ் ஃபார் தி சைனா டீ. கைய கொடு. ஒன் நிமிட். ஆனாலும் இது ரொம்ப ஸ்பீடா. அம்மா, உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரட்டுமா? வாமா. அந்த கிளாஸ் நாயர்து. Thank you. Bye. டேய், அவசரப்படாதம்மா, அப்புறமா வந்து சாப்பிடுவோம். அது இல்லடா, அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. எப்படி சொல்ற? எதுதாப்பல்ல சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டே எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஆட சுமாருமா. ஐயோ, உட உட உட. செப்போ, முதல்ல இந்த ஜோசிக்காரனுக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுத்துடணும்.
அவ வேற எல்லாரையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாலே. பிடிச்சு இந்த கொடுமை எல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. என்னம்மா நீ என்ன பாம்பா கடிச்சது? எறும்பு தானே கடிச்சது. நீ ஒண்ணு போட வேணாம் போ. இருடா. அப்ப பேசாம போடு. அம்மா மாப்பிள்ளை எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா? சந்தியா கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தியா நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஜானி, உண்மையிலேயே நீ சந்தோஷமா இருக்கியாப்பா? சந்தோஷமா இருக்குமா? அது என்னமோ தெரியல, இப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது கண்ணுல தண்ணி வருதுமா. அம்மா, நீ கூட சந்தோஷமா தானே இருக்க? அவங்க எல்லாம் வர நேரமாச்சு. ஜானி இன்னும் காணோம். எங்க போயிட்டான்? டேய், இப்ப என்ன? கொஞ்சம் இருங்க. டேய், முன்ன பின்ன நான் போனதே இல்லையா? தந்தை வீட்டுல விசேஷம் நல்லபடியா நடக்க வேணாமா? போடா. அப்பதான் நாங்களா வருவோம், வாங்கடா. இல்லங்க, ஜானி எங்க? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரியும்ல. ஜானி எங்க? கேக்குறேன்ல. நான் சொல்றது காதுல விழல. எங்க ஜானி? ஜானி இல்லாம ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு தெரியும்ல. எங்களுக்கு தெரியும், போலீஸ்காரங்க தெரியணும்ல. என்ன சொல்ற? உங்க வீட்டுக்கு தான் மந்திரி வராராமே, அதான் ஜானிய மந்திரிக்கு போலீஸ் பிடிச்சுன்னு போயிடுச்சு. வாங்கடா டே. காலையிலே அவகிட்ட மாப்பிள்ளை வீட்டுல வராங்கன்னு சொன்னேன். இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த நேரத்துல எங்க போனான்னு தெரியலையே. நீ பேசாம இருக்க, வந்துருவா. அந்த மினிஸ்டர் எங்க வீட்டுக்கு வரது காரணமே இந்த ஜானி தான். நான் ஜானி இல்லாம அங்க போக மாட்டேன். நானே ஜாமீன் கொடுக்குறேன். ஜானியை கூட அனுப்புங்க. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் ஜாமீன் எதுக்கு மேடம்? யோ ராமு, லாக்அப்ல இருக்க ஜானி ரிலீஸ் பண்ணியா? ஓபன் இட். தேங்க் யூ. பாட்டி, எனக்கு ஒரு போன் பண்ணிக்கலாம்ல? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த நேரத்துல வீட்டுல இல்லாம இங்க வந்திருக்கே, எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க உன்னை பாக்குறதுக்கு? இங்க வந்துட்டு எந்த நேரத்திலயும் நீ என் கூட இல்லாம எந்த காரியமும் நடக்காது, தெரியும்ல? சரி வா போலாம். வந்திருக்கவங்கள நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? டென்ஷன் ஆகாத, உன்னை பத்தி நல்லா என்னடா அவ வந்துருவா. வந்துட்டா. பாருங்க டாடி, நம்ம வீட்டு விசேஷத்துக்காக ஜானி போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சு. ஜானியும் பதில் பேசாம அவங்களோட போயிட்டா. ஜானி இல்லாம எப்படி டாடி? அதான் நானே போய் கூட்டி. சரி வா. ஐம் சாரி, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஜானி, ஓ ஹீஸ் மை ஃப்ரெண்ட் ஜானி. அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணு. நமஸ்காரம் பண்ணு. இந்த ஃபார்மாலிட்டில வேண்டாமா? மிஸ்டர் ஆனந்த், யூசுவலா பொண்ணு பார்க்க வரப்போ பொண்ணுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமான்னு கேட்பாங்க. உங்க பொண்ணு பேசியே பாடி காமிச்சிட்டா. பொண்ணு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன தினேஷ் உனக்கு? அப்போ பை எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தை வச்சிருவோம். மிஸ்டர் ஆனந்த், நாங்க கிளம்புறோம். எனக்கு சரி. மீட்டிங்க்கு நேரமா சரி, வாங்க. வரேன் சந்தியா. வரேன். வரேன் சந்தியா. வரேன். Thanks. போயிட்டு வரேங்க. வாங்க. ஜானி, தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.
எனக்கு எதுக்கு சார்? என்ன எப்படி கேக்குறீங்க? நீங்க தான் போட்டோ செலக்ட் பண்ணதா சொன்னாங்க. உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. உங்களை மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க சந்தியா கொடுத்து வச்சிருக்கணும். வரேன் ஜானி. சரிங்க சார். என்ன சந்தியா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? நீ செலக்ட் பண்ணவராச்சே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, பழகுறதுக்கு ரொம்ப நல்ல ஆளு. பாரு, நம்ம பழக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பேசுறாரு. படிச்சவர்ல அதான். அவர் உனக்காகவே பிறந்த ஒரு மாதிரி இருக்காரு சந்தியா. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். சந்தியா சந்தியா சம்மதம் சொல்வாயா, சந்தியா சந்தியா சஞ்சலம் கொள்வாயா, என் நெஞ்சின் ஆசை சொல்லவா. என்